ஸோ சென்னை சம்பிரதாய பற்றி ஒரு சின்ன ஏவி. செக். அண்ணா எல்லாருக்கும் முதல்ல வணக்கம். அண்ணா வணக்கம்ண்ணே. ஓ ஹாய் சொல்லட்டுமா? ஹாய். சரி, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கி இந்த விழாவில் நானும் பங்கேற்றதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இது வந்து நம்ம முதலமைச்சர் அவர் நாயகன் முதல் ஜனநாயகன் வரை, அதாவது ஒரு இளைய தளபதி முதல் முதலமைச்சர் வரை அவரோட அந்த லைஃப் ஜேர்னியை தான் சிற்பக்கலை விழாவாக நம்மளோட ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் தானே சார், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப அழகாக செதுக்கியிருக்காங்க. அந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு, அதாவது என் நண்பன் ஒரு முதலமைச்சர், அந்த முதலமைச்சரோட ஃபங்க்ஷனுக்கு என்னை கூப்பிட்டது வந்து உண்மையிலேயே நான் வந்து சென்னை சமிர்தாக்கும் பூமிநாதன் சாருக்கும் உண்மையிலே ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். ரொம்ப ரொம்ப நன்றி சார் என்னை கூப்பிட்டதுக்கு. ஏன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சந்தோஷத்தை தாண்டி எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா அது ஏவியில் கொஞ்சம் தப்பாக சொல்லிட்டாங்க, 30 வருஷம் இல்லை 35 வருஷம் நட்பு இது. ஸோ இந்த 35 வருஷம் நாங்கள் எப்படி ஆரம்பிக்கும் போது என்னெல்லாம் பேசியிருக்கிறோம் அப்படிங்கிறது எங்களுக்கு தான் தெரியும். ஸோ அந்த லாயோலா காலேஜுக்குள்ளே அங்கே தான் எங்கள் நட்பு ஆரம்பிச்சது. அந்த நட்பு ஆரம்பிக்கும் போது எவ்வளோ மனசில் இருக்கிற ஆசைங்கள்லாம் நம்ம பேசியிருக்கோம். ஆசைகள்லாம் பேசிட்டோம், ஆனால் அந்த ஆசைகள்லாம் நிறைவேறும். அந்த ஆசைகள் லிஸ்ட்டில் இது இல்லவே இல்லை. முதலமைச்சர் அப்படிங்கிறது இல்லவே இல்லை. அது தானாக ஜனங்கள் வந்து உருவாக்கி கொடுத்த ஒரு விஷயம். ஜனங்களுக்காக அவர் ஏதாச்சும் செய்யணும்னு நினச்ச ஒரு விஷயம்தான் முதலமைச்சர். அவர் வந்து ஒரு பெரிய நடிகன் ஆகணும் அப்படின்னு நினச்சாரு. ஸோ அந்த பெரிய நடிகன் அப்படிங்கிறது ஒரு ஆசை, ஒரு கனவாக இருந்துச்சு. அந்த ஆசை, அந்த கனவு நிறைவேறுமா அப்படிங்கிறது அன்னைக்கு 35 வருஷம் முன்னாடியே ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான். அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். நிறைய பேர் அவரை விமர்சனம்லாம் பண்ணியிருக்கிறாங்க நடிகனாக ஆரம்பிக்கும் போது. அது எல்லாத்தையும் உடச்சி, எல்லாத்தையும் தாண்டி பியூர் டெடிக்கேஷன், டிட்டர்மினேஷன் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதாவது வைராக்கியம். எது நடந்தாலும் சரி நம்ம விட்டு கொடுக்கக்கூடாது. எது நடந்தாலும் சரி, எவ்வளோ அசிங்கப்படுத்தினாலும் சரி, எவ்வளோ நம்மளை போட்டு அமுக்குனாலும் சரி, எவ்வளோ நம்மளை பின்னாடி தள்ளினாலும் சரி, நம்ம 4 படி ஏறி 10 படி கீழே இறங்கினாலும் சரி, நம்ம மறுபடியும் 14 படி ஏறி மேலே போய் நிற்போம் அப்படிங்கிற அந்த ஒரு வைராக்கியம் தான் அவர் மனசுக்குள்ளே என்றைக்குமே இருக்கும். இது நான் வந்து இன்றைக்கி அவர் முதலமைச்சருங்கிறதுனால மிகப்படுத்தி பேசலைங்க. சத்தியமாக உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நான் பேசுகிறது உண்மைன்னு. ஏன்னா அவ்வளோ ஒரு வைராக்கியம் அவர் மனசுக்குள்ளே இருந்திருக்குது. எல்லாத்தையும் தாண்டி அந்த டிட்டர்மினேஷனோட இன்றைக்கி வந்து ஒரு நம்பர் 1 ஆக்டராக, அதாவது திரையுலகமே திரும்பி பார்க்கக்கூடிய, திரையுலகமே வேணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நம்பர் 1 ஆக்டராக அவர் வந்து நின்னார். அதுக்கப்புறம் சும்மா இருந்தவரை நோண்டி சொராண்டி பிராண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஐயையோ வயிற்று வலிக்குதேன்னு சொன்னால் என்ன அர்த்தம் சொல்லுங்கள்? அதுக்கப்புறம் அவர் வளர்ந்து இன்றைக்கி ஆலமரமாக, ஒரு காட்டு மரமாக நிற்கிறாரு. இப்போ யாராலையும் எதுவுமே செய்ய முடியாத நிலைமைக்கு நிற்கிறாரு. ஏன்னா அவர் ஜனங்களுக்கு வந்த 10 நாளே எவ்வளோ விஷயங்கள், நல்ல விஷயங்கள் செஞ்சுட்ருக்காருங்கிறது நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஆனால் ஏதாச்சும் தலையாட்டினீங்கன்னா நீங்கள் என்ன ரிசீவ் பண்ணுறீங்கிறது எனக்கு தெரியும். ஓகேவா? ஸோ அவர் வந்து எவ்வளோ இந்த 10 நாள் தான் ஆச்சு, 2 வாரம் தான் ஆச்சு. அதுக்குள்ளே அவர் எவ்வளோ நல்ல விஷயங்கள் செய்கிறாருங்கிறது எனக்கே வியப்பாக இருக்குது. ரொம்ப பிரமிப்பாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஒரு நாளும் வந்து மெசேஜ் தான். இப்போ வந்து அவர் பிஸியாக இருக்கிறாரு, அதனால் நான் ரெகுலராக ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ண விரும்பல. ஸோ மெசேஜ் மட்டும் சூப்பர். என்ன இதெல்லாம் வந்து அவர் யோசிப்பாரா அப்படிங்கிற ஒரு கூட இருந்த எனக்கே தெரியல. இவ்வளோ யோசிப்பாரா, இவ்வளோ பண்ணுவாரா, இவ்வளோ நல்லது செய்வாரா? அதுவும் வந்து 10 நாள்லேயே வந்து டக்குன்னு ஒரு முதல்வன் படம் பார்க்குற மாதிரி இருக்குது எனக்கு. டெய்லி நியூஸ் திறந்தாலே, டிவி ஆன் பண்ணாலே இன்னைக்கு என்ன முதல்வன் என்ன செஞ்சுருக்கிறாரு அந்த மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீலிங் வருதே தவிர, ஒரு முதலமைச்சர் அப்படிங்கிற ஒரு அது முதலமைச்சர்னா ஸ்லோவாக அப்படியே பிக்கப் பண்ணிட்டு வருவாங்க. இவர் வந்தோன்னா அது ரெடியாக Mr. Mario, please excuse me. I'm sure you don't understand a bit of whatever I'm talking, but I'm talking about the Chief Minister of Tamil Nadu, who happens to be my 35-year-old friend and my classmate. So, அதான். ஸோ அந்த ஒரு வைராக்கியம், டிட்டர்மினேஷன் தான். நான் இது மறுபடியும் சொல்கிறேன், மிகப்படுத்தி பேசலை. இப்போ இந்த ஏவி பார்த்ததுனால நான் சொல்கிறேன், அதே வைராக்கியம், அதே டிட்டர்மினேஷன் தான் நான் இங்கே இவர்கிட்ட நான் பார்க்குறேன். ஏன்னா ஆரம்பிக்கும் போது 2010 தானே சார்,
ஆரம்பிக்கும் போது வெறும் ஒரு ஃபியூ பீப்புள் தான் ஃபேக்கல்ட்டி ஸ்டாஃப் இருக்கிறாங்க, வெரி ஃபியூ ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருந்திருக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு ஒரு விஸ்வரூபம் எடுத்து இன்னைக்கு இவ்வளோ தூரம் வளர்ந்து இத்தனை ஸ்டூடெண்ட்ஸை படிக்க வச்சு இத்தனை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வெளிநாட்டில் வேலை வாங்கி தந்து இத்தனை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து வெளிநாட்டுக்கு போனால் ஒரு அங்கீகாரம் கிடைக்குதுன்னா அதுக்கு காரணம் சென்னை சமர்த்தா தான். அதுக்கு காரணம் சாரோட வைராக்கியமும் அவரோட குரோத்தும் அவரோட கடவுள் நம்பிக்கையும் தான். அந்த கடவுள் வந்து அவர் கூடவே இருக்கிறாருன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா இத்தனை ஸ்டூடெண்ட்ஸை படிக்க வச்சு அந்த பெற்றவங்களோட கனவை அவர் நிறைவேற்றுறாருல்ல, அப்போ அந்த பெற்றவங்களோட பிளெஸ்ஸிங் எல்லாமே இங்கே வரும்ல. கண்டிப்பாக அது ரொம்ப முக்கியம் நம்ம வாழ்க்கையில். பெரியவங்களோட பிளெஸ்ஸிங்ஸுங்கிறது நம்ம வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம தான் பெரியவங்க, நம்மளை விட யார் பெரியவங்க நம்ம நினச்சிட்டோன்னா அன்றைக்கே நம்ம கீழே விழுந்துட்டோன்னு அர்த்தம். அது வந்து இப்போ சார் பெரிய ஆள் தான் சொசைட்டியில், நிறைய காலேஜ்லாம் வச்சுருக்கிறாரு, நிறைய ஸ்டூடெண்ட்ஸை படிக்க வைக்கிறாரு தான். ஆனால் அங்கே ஒரு சாதாரண ஒரு ஏழை பேரண்ட் வந்து மனசு குளிர்ந்து அந்த தம்பி நல்லா இருக்கணும் அப்படின்னு யோசிச்சாலே போதும், இங்கே 10 மடங்கு அந்த பிளெஸிங் வரும். அந்த மாதிரி ஒரு பிளெஸிங் தான் இவருக்கு நாளுக்கு நாள் வந்து கிட்டத்தட்ட எத்தனையோ 1000 பேரண்ட்ஸ் கிட்டேருந்து வந்துட்டு இருக்குதுன்னு அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ எப்படி அந்த முதலமைச்சர்கிட்ட நான் அந்த ஒரு வைராகியமும் டிட்டர்மினேஷனும் பார்த்தனோ அதே தான் நான் இங்கேயும் பார்க்குறேன். இன்னைக்கு அவரோட ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த சிற்ப கலை விழா நான் சொன்ன மாதிரி முதலமைச்சரோட குரோத்தை வந்து ஆரம்பத்துலேருந்து இன்னைக்கு வரைக்கும் உள்ளதை சிற்பமாக செதுக்கி உங்கள் முன்னாடி ப்ரெசென்ட் பண்ண போகிறாங்க. இது வந்து ஸ்டூடெண்ட்ஸோட உழைப்பு, கிட்டத்தட்ட ரொம்ப நாள் உழைப்பு இது. அதனால தயவு செய்து எல்லாரும் அதை அழகாக கேப்சர் பண்ணி அதை அழகாக ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னு நான் ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். ஏன்னா அது வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸோட உழைப்பு மட்டும் இல்லை, கம்ப்ளீட் இங்கே இருக்கிற சென்னை சமர்த்தாவில் இருக்கிற ஃபேக்கல்ட்டி, பூமிநாதன் சார் ஃபேக்கல்ட்டின்னு ஸ்டாஃப், இவங்க எல்லாரோட உழைப்பும் அதில் இருக்குது. இது எல்லாத்தையும் தாண்டி அந்த பெற்றவங்களோட கனவு அதுக்கு பின்னாடி இருக்குது. என் பசங்க அன்றைக்கி கஷ்டப்பட்டு ஒரு விஷயம் செஞ்சுருக்கிறாங்க. எப்போ ஃபோன் பண்ணாலும் சிற்பம், அது அந்த வேலையாக இருக்கிற அம்மா, அந்த வேலையாக இருக்கிற அப்பா, அந்த வேலையாக இருக்கிற தாத்தா, அந்த வேலையாக இருக்கிற பாட்டின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதை என்ன தான் வேலை செஞ்சான் அப்படிங்கிறத வந்து அந்த பேரண்ட்ஸுக்கும் அந்த கிராண்ட் பேரண்ட்ஸுக்கும் அந்த அக்காங்களுக்கும் அந்த தம்பிங்களுக்கும் அந்த தங்கச்சிங்களுக்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டியது வந்து உங்களோட கடமை. உங்கள் வீட்டு பிள்ளைகளாக நினச்சி இது நல்லா ப்ரமோட் பண்ணி கொடுங்க. ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். மேடம் ஃபாஸ்ட்டாக பேசணுமா? நான் பேசும்போது யாரும் கை தட்டக்கூடாது. ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்ல? பேசி முடிச்சிட்ட பிறமும் கை தட்டக்கூடாது. இன்னும் சந்தோஷமாக இருக்கும்ல? நான் பேசிகிட்டு இருக்கும் போதே கை தட்டணும், ஓகேவா? அப்போ தான் எதுவுமே புரியாது. ரெடியா? அடிக்கடி சொல்கிற விஷயந்தான், ஆனால் இது சென்னை சாம்பிரதாக்க கரெக்டாக சிங்க் ஆகும்னு நான் நம்புகிறேன். பேசலாமா? அண்ணே என்னண்ணே எங்கண்ணே வந்திருக்கோம்? நம்ம யாராச்சும் தவறிட்டாங்களா? நல்ல விஷயத்துக்கு தானே வந்திருக்கோம். சந்தோஷமாக இருக்குண்ணே, சந்தோஷமாக சொல்லுங்கள். ஆரம்பிக்கலாமா? தோற்றங்களை மாட்டி பல மாற்றங்களை கொண்டு நாளும் பக்கத்து நாட்களை தாண்டி கலைகளை தாண்டி எதிர்களை எதிர்கொண்டு பல எதிர்பார்ப்புகளோடு இருக்கும் நம்ம சென்னை சமர்த்தாக்கு தோல்வியுமில்லை துயரமில்லை தோழனாக நின்று தோல் கொடுப்பீங்க நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். மீண்டும் உங்களை அடுத்த மேடையில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது சஞ்சீவ். ஏதாவது புரிஞ்சுதா? ஏதாவது கொஞ்சமாவது புரிஞ்சுதா? தோற்றங்களை மாற்றி பல மாற்றங்களை கொண்டு நாளும் பகிர்ந்து பல நாட்களை தாண்டி எதிரிகளை தாண்டி பல எதிர்பார்ப்புகளோடு இருக்கும் நம்ம சென்னை சமர்த்தாக்கு தோல்வியும் இல்லை துயரமும் இல்லை, தோழனாக நின்று தோல் கொடுப்பீங்கிற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். மீண்டும் உங்களை அடுத்த மேடையில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சஞ்சீவ் அப்படின்னு சொன்னேன். இப்போ சொல்ற புரியுதான்னு பாருங்க. தோற்றங்களை மாட்டி பல மாற்றங்களை கொண்டு நாளும் பல நாட்களை தாண்டி கலைகளை தாண்டி எதிர்களை எதிர்கொண்டு பல எதிர்பார்ப்புகளோடு இருக்கும் நம்ம சென்னை சமரத்துக்கு தோல்வியும் இல்லை துயரமும் இல்லை, தோழனாக நின்று தோல் கொடுப்பீங்கிற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். மீண்டும் உங்களை அடுத்த மேடையில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சஞ்சீவ். ஓகேவா? ஓகே, இப்போ டைம் நம்ம ஸ்டூடெண்ட்ஸோட உழைப்புக்கும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸோட அந்த திறமைக்கும் அந்த ஸ்டூடெண்ட்ஸோட கற்பனை வளத்துக்கும் நம்ம பாராட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சு. இதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணலாம். சார் நீங்கள் பண்ணுங்க சார். அண்ணா நீங்கள் ரெடியா? அண்ணா நான் மறைக்கிறேன்னா? மறைக்கிறேன், இவருக்கு மறைக்கிறேன். ரெடியா?
அவ்வளோ ஈஸியாக யாராலையும் பண்ண முடியாது. நான் ரொம்ப தன்னடக்கத்தோடு சொல்கிறேன் இந்த வார்த்தையை. என்ன காரணம்னா, நம்ம ஸ்டூடெண்ட் ஏற்கனவே கல்னரி ஒலிம்பிக்லேயே கோல்டு மெடல் வின் பண்ணவங்க. ஸோ அதில் ஒவ்வொரு ட்ரைனிங்கும் இன்டெப்த்தாக எடுத்து இந்த டிவிகே கிட்டத்தட்ட ஒரு இந்த இது பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு கேட்டால் 2 ஹவர்ஸ் 2 ஹவர்ஸில் இது ஒரு 7 மணி நேரம் மெல்ட் ஆகாமல் இருக்கும். அதுக்குன்னு அந்த ஐஸில் சில காம்போனன்ட்லாம் ஆட் பண்ணியிருந்தாங்க. இந்த டிவிகேங்கிறத 2 ஹவர்ஸில் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த தளபதி தெரியுதா உங்களுக்கு? அது என்ன எதில் செஞ்சுருக்குன்னு நினைக்கிறீங்க? தெர்மாக்கோல் இல்லை, எள்ளில் செஞ்சுருக்கு. எள்ளு, பியூர் எள்ளில் ஒவ்வொரு எள்ளா பயன்படுத்தி ஒவ்வொரு எள் தெரியலையா? எள் அது ஒவ்வொரு எள்ளா பயன்படுத்தி அவ்வளோ நுட்பமாக நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணியிருக்கிறாங்க தளபதி. அது அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், தளபதி எப்போ உள்ளே என்ட்ரானாரோ நாளைய தீர்ப்பில் என்ன பண்ணாருன்னா 1992 என்ட்ரானார். எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த வருஷம் என்னென்ன படம் பண்ணியிருக்காரு. அடுத்து லவ் டுடே, அதுக்கப்புறம் 94 ரசிகன், அதுக்கப்புறம் பண்ண சந்திரலேகா 95, அதுக்கப்புறம் ஆதி, அதுக்கப்புறம் தேவா, விஷ்ணு, பூவே உனக்காக, செல்வா, ரசிகன் ஒரு ரசிகை. இது மாதிரி எல்லாமே கம்ப்ளீட்டாக 68 படத்தோடைய கோயம்புத்தூர் மாப்பிள்ளை 96, நேருக்கு நேர் 97, அந்த கேரக்டர் அப்படியே உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. நீங்கள் அந்த படத்தில் நடிக்கும்போது நம்ம முதல்வர் விஜய் சார், தளபதி விஜய் என்ன கேரக்டரில் நடித்தாங்களோ அந்த கேரக்டர் அப்படியே இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் மோர் 97, காலமெல்லாம் காத்திருப்பேன், அதில் இது மாதிரி ஒவ்வொரு படத்தோடைய அச்சு அசல் எந்த இது எந்த படம் நினைக்கிறீங்க? எனி ஒன்? அவருடைய இளமை காலம், அவருடைய இளமை காலத்தை நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ நெஞ்சினிலே இதுக்கான ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப பார்த்து நம்ம ஸ்டூடெண்ட் ஒவ்வொரு படத்தோடைய கேரக்டரையும் ரொம்ப, நீங்கள் ஏதாவது ஒரு படத்தை சொல்லுங்களேன். நம்ம முதல்வர் விஜய் நடித்த உங்களுக்கு பிடிச்ச ஒரு படத்தை சொல்லுங்கள். ஜனநாயகனா? ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம். ஜனநாயகன் இங்கே இருக்காரு. இங்கே சார் ஒரு நிமிஷம். ஜனநாயகன் இங்கே இருக்காரு. இன்னொரு படமும் இருக்குது ஜனநாயகத்தில், இன்னொரு பெரிய ஃபோட்டோ எங்கே இருக்குது? இங்கே பாருங்க, ஜனநாயகம் 2026 தெரியுதா? ஜனநாயகம் 2026. சரி, வேற என்ன படம் சொன்னீங்க? கில்லியா? கில்லியை எடுங்க, அப்படி கொண்டு வாங்க, அப்படி எடுங்க. சார் எல்லாருமே இது ஒரு பிரம்மாண்டமான படைப்பு. பசங்க டே நைட் தூங்கவே இல்லைங்க. 2 வாரமாக தூங்கவே இல்லை, உறக்கம் இல்லை, சாப்பாடு இல்லை. ஸோ கண்டிப்பாக நீங்கள் நேர பக்கத்தில் வந்து அப்புறம் எடுத்துக்கலாம். ப்ரெஸ் மீட் முடித்த உடனேயே ஒவ்வொருத்தருமே பொறுமையாக என்ன பண்ணிடலாம், இதை நீங்கள் கவர் பண்ணிடலாம். நீங்கள் கேட்ட கில்லி கேட்ட அந்த அண்ணன் இங்கே ஓகேவாண்ணே, அங்கே வச்சிடலாம், அங்கே வச்சிடலாம். ஸோ நீங்கள் எந்த படத்தை கேட்டாலும் அந்த படம் இங்கே இருக்கும் ஒன்றுமே. அது மட்டும் இல்லை, நம்ம தலைவருடைய முதல்வர் நாளே என்ன சொல்லிட்டார் அப்படின்னு கேட்டால், நான் யாரை ஃபாலோ பண்ண போகிறேன், நான் எப்படி ஆட்சி அமைக்க போகிறேங்கிறது நம்மளுடைய ஃபஸ்ட்டு மீட்டிங் நடந்த அந்த ஒரு விக்கிரவாண்டி மாநாட்டில் ரொம்ப தெளிவாக சொன்னார். இங்கே நாங்கள் அதை வடிவமைச்சிருக்கோம். காமராஜர் சாரில் இருந்து, அம்பேத்கரில் இருந்து, பெரியாரில் இருந்து, அவங்க வீரநாளிச்சியார்லேருந்து எல்லாரையுமே நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா அவருடைய ஃபாலோவராக. இது என்னன்னு தெரியுதா? இந்த ஃபோட்டோ என்னன்னு தெரியுதா? இது எப்போ அவருடைய லைஃப்பில் எந்த மொமெண்ட்? இல்லை ஜெயிச்ச உடனே அவருடைய அந்த போஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா இதுதான் எல்லாத்துக்கும் காரணம். என்னது? விசிலை போடு, தமிழகத்தை மாற்று அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயம். ஸோ விசில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை எப்படி உருவாக்கியிருக்கு? வெண்ணெயில் ரொம்ப முக்கியம். இந்த விசில் எப்படி பண்ணாங்கன்னா, நம்ம வெண்ணெய் சாப்பிட்ருக்கோம், நெய் சாப்பிட்ருக்கோம். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, தமிழகத்திலேயே ஒரு பொற்காலத்தை உருவாக்க போகிறது காரணமாக இருக்கிற விசிலை என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா அப்படியே பட்டர் கார்விங்கில் அவ்வளோ அருமையாக தத்துருவமாக கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க. ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. அது மட்டும் இல்லை, இப்போ முதலமைச்சருடைய ஃபோட்டோ நீங்கள் எல்லா டிவிலையும் பார்க்குறீங்கள, முதலமைச்சர் அப்படிங்கிறதோடு இருப்பாங்க. அந்த ஃபோட்டோ சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு. இது டெய்லி நம்ம
ஒவ்வொரு நியூஸ் சேனலையும் பார்த்துக்கிட்டே இருக்கும், அதை உருவாக்கியிருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த படத்தை நீங்கள் மெஷர் பண்ணாலும் நீங்கள் இங்கே தாராளமாக பார்க்க முடியும். இது பின்னாடி பார்த்தீங்கன்னா இது என்னது, தமிழ்நாடு அரசோடைய தலைமைச் செயலகம். தமிழ்நாடுடைய தலைமைச் செயலகத்தை நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் தெர்மாக்கோலில் ரொம்ப எஃபெக்டிவாக க்ரியேட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இவருடைய ஜேர்னி நாளைய தீர்ப்பில் இருந்து ஆரம்பித்து இன்றைய தீர்ப்பாக தமிழகத்தை பொற்காலமாக மாற்றக்கூடிய ஒரு பெரிய ஜேர்னியில் இன்னைக்கு தலைமைச் செயலகத்தில் தலைவர் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் இதை எடுங்களேன் பிரஸ் ஆக்சுவலாக தமிழகத்துடைய மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கக்கூடிய வல்லமையான முதலமைச்சருக்கு இந்த நம்ம ஸ்டூடெண்ட்ஸோடைய அரும்பெரும் படைப்பை சஞ்சீவ் சார் மூலமாக காணிக்கை ஆக்குறதுல சேர்மன் ஆகிய பூமிநாதனும் சென்னை சம்பிரதாய குரூப் ஆஃப் 1100 பேரும் ரொம்ப பெருமைப்படுறோம். விஷ் யூ ஆல் த பெஸ்ட் ஃபார் அண்ணா. இது எல்லாமே தர்பூசணை. அங்கே ஒரு பீகாக் இருக்கு, அந்த பீகாக் வந்து மொத்தமாக முள்ளங்கியில் பண்ணது. நீங்கள் க்ளோஸாக எடுப்பீங்களா? அதனால அந்த ஃபைல் வந்து முள்ளங்கியில் சார். அடுத்து ஒரு 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 மிரக்கல் நடக்க போகுது. ஒரு விஷயம், பசங்களுடைய டேலண்ட் சார் கொஞ்சம் இங்கே பாருங்களேன். ஆக்சுவலாக பசங்க எந்த அளவு டேலண்டாக இருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. வேர்ல்டு லெவலில் போட்டி போட்டு நம்ம சென்னை சமர் ஸ்டூடெண்ட் நிறைய மெடல் வின் பண்ணியிருக்காங்க. அதனுடைய ஒரு சின்ன பார்ட், ஒரு பானைக்கு ஒரு சோறு பதம். இங்கேருந்து பார்க்கும்போது என்ன தோணுது? சஞ்சீவ் சார் சொல்லுங்கள். சஞ்சீவ் சார் சொன்னால் கரெக்டாக இருக்கும். இங்கேருந்து அந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன யார் தெரியுதா? உலகத்துக்குமே தெரியுமே சார், அது விஜய். ஒரு நிமிஷம், நீங்கள் எடுக்க போகிறீங்க, ஒரு 5 மினிட்ஸ் எடுக்க போகிறீங்க. சார் சொல்லிட்டாரு உலகத்துக்கே தெரியுமே சார், அது சிஎம் விஜய் சார்னு. ஆனால் கிட்டக்க போய் பார்க்கும்போது தெரியும் அதில் ஒரு மிரக்கல் இருக்குது. வாங்களேன். தனித்தனியாக நியூட்டான நுட்பம் இருக்குது. ஆக்சுவலாக இது தனி ஃபுல் டிராயிங் கிடையாது. அதை தனித்தனியாக செதுக்கி செப்பரேட் பண்ணி அது இங்கிருந்து பார்க்கும்போது அது ஒரே மாதிரி. இது ஒரு பெரிய ஆர்ட். இது எல்லாராலையும் பண்ண முடியாது. அதுக்கு ஒரு மிகப்பெரிய ஸ்கில் இருந்தால் தான் இந்த விஷயத்தை உருவாக்க முடியும். ஸோ அதை நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் உருவாக்கியிருக்காங்க அப்படிங்கிறதுல ரொம்ப ரொம்ப பெருமையான விஷயம். அடுத்து இப்போ ஒரு நல்ல ஒயிட் பேக்ரவுண்ட் இருந்தால் நான் ஒரு விஷயத்தை காட்ட முடியும்னு நினைக்கிறேன். பட் ஆனால் நீங்கள் கொஞ்சம் எனக்கு அங்கே டைம் கொடுத்தீங்கன்னா, கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா, ஆனால் முடியுமான்னு தெரியல. இல்லை உள்ள க்ரௌடில் முடியும். என்ன நடக்கும்னு சொல்லிடுறேன். அந்த இது எடுங்களேன். அவங்க ஸ்ட்ரைட்டாகவே ரிக்வஸ்ட் முடியான்ட்டாங்க. ஆக்சுவலாக இது ஸ்டூடெண்டோடைய உழைப்பு எந்த அளவு இது பிடிங்க யாரோ. இது இதை பிடிங்க. இது எந்த அளவு உழைப்புனா, இங்கே பாருங்கள். இந்த இல்லை ஒரு விஷயம், இது எந்த அளவு உழைப்புனா, ஆணியை வச்சு நீ வெளியெல்லாம் சொல்லுவாங்க காமெடியாக, ஒரு ஆணியும் பிடுங்க வேணான்னு. இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆணியை வச்சு செதுக்கி 1 by 1 செதுக்கி இதை வந்து லைட்டில் காட்டும்போது அங்கே பிரம்மாண்டமாக விஜய் சார் தெரிவார் செவத்தில். இங்கே போகணும் வருமா? லைட் ஆஃப் பண்ண வரும். டாஸ்மார்க்லாம் எடுக்க சொல்லிட்டாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய நல்ல மாற்றங்கள் ஒன்று நடக்கும்போது இங்கே இருக்கிற ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுமே அவங்களுடைய அண்ணன் முதல்வரான மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. அவங்க எல்லாரும் என்கிட்ட வந்து கேட்டாங்க. என்னன்னு கேட்டால், நாங்கள் முதல்வரை ஒரு நிமிஷம் கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ் ஒரு சார் அப்போது ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு வீட்லேயுமே என்ன பண்ணாங்கன்னா, அவங்களே முதல்வரான மாதிரி, அவங்க அண்ணன் முதல்வரான மாதிரி ஃபீல் பண்ணாங்க. இவங்க எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் என்கிட்ட வந்து ஒரு ரிக்வஸ்ட் பண்ணாங்க, சார் நாங்கள் முதல்வர் விஜயை பார்க்க முடியுமான்னு. நான் என்ன பதில் சொல்கிறது?
அது ரொம்ப கஷ்டங்கிறது தெரியும், இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டமான வேலை அதுதான். அதுக்கு நான் சொன்னேன், தம்பி அது நீ கேட்குற ரிக்வஸ்ட் அவ்வளோ ஈஸி இல்லை, ரொம்ப கஷ்டமான வேலை. ஆனால் ஒன்று செய்யலாம், என்னன்னு கேட்டால் விஜய் சார் கையால், முதலமைச்சர் விஜய் சாருக்கு உன்னுடைய அந்த நுட்பத்தை கொண்டு போய் நான் சேர்க்கலாம். அதுக்காக நீ என்ன பண்ணு, அவருடைய லைஃப்பை நீ சிற்பமாக செதுக்கு. கண்டிப்பாக விஜய் சார் இப்போ இல்லைனாலும் சஞ்சீவ் சார் மூலமாக அது போய் ரீச் ஆன உடனே கண்டிப்பாக உன்னைய பாராட்டுவார், அதில் மாற்று கருத்து இல்லை. நீ எதன் மூலமாக சிஎம்ஐ ரீச் பண்ண முடியும்னா உன்னுடைய டேலண்ட் அண்ட் உழைப்பு மூலமாக தான் அந்த ஒரு ரீச் பண்ண முடியும் அப்படின்னு நான் சொன்னேன். ஸ்டூடெண்ட் நான் சொல்லி கரெக்டாக ஒரு 10 நாள் ஆகுது. இந்த 10 நாள்லையும் தூங்கலை, ஒழுங்காக தூங்கலை, சாப்பிடல, டே அண்ட் நைட் இங்கே இருந்து இதெல்லாம் உருவாக்குறது நான் ஈஸியாக பார்த்துடுறோம். ஆனால் அதை உருவாக்குறதுங்கிறது வந்து நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கிறாங்க. 1 2 இல்லை, அவங்க நிறையா பேர் பெங்களூர்லேருந்து வந்திருக்கிறாங்க. பெங்களூரில் இருந்து ட்ராவல் பண்ணி இங்கே 10 நாள் 24 ஹவர்ஸ் இருந்து 3 மணி நேரம் மட்டுமே தூங்கி, ஃபுட்டெல்லாம் எவ்வளோ டிஃபிகல்ட்டின்னு தெரியும் ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு வந்தால். அதையெல்லாம் தாண்டி இன்றைக்கி வந்து சிஎம் சாருக்கு சார் ப்ளீஸ் சிஎம் சாருக்கு சிஎம் விஜய் சாருக்கு அவங்களுடைய திறமையின் மூலம் சார் 1 மினிட் இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கலாம். சிஎம் சாருக்கு தன்னுடைய திறமையின் மூலமாக என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா ஒரு பெரிய கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. அதில் எங்களுக்கு ரொம்ப பெருமை என்னென்னா சிஎம் சாரோடைய 35 வருஷ க்ளோஸ் ஃப்ரெண்ட், அது அவ்வளோ ஈஸி இல்லை, 35 வருஷ க்ளோஸ் ஃப்ரெண்டு, அது ஒவ்வொரு இன்ப துன்பத்துலேயுமே கூடவே இருந்தவங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லாரும் அவங்கள அண்டர் எஸ்டிமேட் பண்ணும்போது இல்லை சார் அவருடைய உயரம் வேறு உயரம் அப்படின்னு கூட இருந்தே, அதாவதுங்க பல பிரச்சனை இருந்தாலும் ஒரே ஒரு ஆறுதல் வார்த்தை போதுங்க, நமக்குன்னு உண்மையாக இருக்கக்கூடிய ஒரு பர்சன் இருந்தால் உலகத்தை ஜெயிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் முதல்வர் விஜய் சார் அண்ட் சஞ்சீவ் சாரோடைய காம்பினேஷன். உலகத்தை ஜெயிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு நல்ல எக்ஸாம்பிள் யாருன்னு கேட்டால் முதல்வர் விஜயும் சஞ்சீவ் சாரோடைய காம்பினேஷன். அது மட்டும் இல்லை, இந்த ஜேர்னி நம்மலாம் பெரிய உயரத்தை தொட்டுட்டார் நம்ம நினைக்கிறோம், ஆனால் சஞ்சீவ் சார் அப்படி நினைக்கல. சார் இது ஸ்டார்டிங் சார், அவருடைய மனசில் இருக்குது, அவர் என்கிட்ட சொல்லலை, நான் சொல்கிறேன் இப்போது, சார் இது வெறும் ட்ரெய்லர் தான் கண்ணா அப்படிங்கிற மாதிரி இன்னும் பல உயரங்களை தாண்ட போகிறாரு அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. நம்ம ஸ்டூடெண்ட்டோடைய ஒரு பெரிய ஆளுமை, பெரிய ஒரு டேலண்ட்டை சார் கையால் திறந்து வச்சது எங்களுக்காக ரொம்ப பெருமை. நான் இப்போ இன்ட்ரோடியூஸ் பண்ண வேண்டிய முக்கியமான நேரம், அதாவது ஒலிம்பிக்லேயே வின் பண்ணது காரணமாக இருந்த மதிப்புக்குரிய செந்தில் 2 தங்கப்பதக்கம் பெங்களூர் ஸ்டூடெண்ட்ஸ் வின் பண்ணதுக்கு காரணமாக இருந்த நம்மளுடைய செந்தில் சார், அவருடைய ஸ்டூடெண்ட்ஸ் தான் இன்றைக்கி வந்து இவ்வளோ பெரிய மாயாஜாலத்தை கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு கை கொடுத்துருங்க. இவர் தான் எல்லா காரணம். பின்னாடி பிகின் டைரக்டர் குரு எல்லாமே நம்மளுடைய செந்தில் சார் தான். ஒவ்வொருத்தரும் இன்ட்ரடியூஸ் பண்ணிடுங்க. சஞ்சீவ் சார், ஒலிம்பிக் கோல்டு மெடல் செஃப் ஜெகன், சில்வர் மெடல், கோல்டு மெடல், செஃப் புனித் சூப்பர், கோல்டு மெடல், டிகே ப்ளீஸ் கம் சாய் அக்ஷயா கோல்டு மெடல், வெரி குட் பூஜா, இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட் பேசுங்க கொஞ்சம். 1 ஹவர்ல நம்ம நேஷனல் சாங் இருக்குங்களா, 1 ஹவர்ல வந்து மைக் சார் 1 ஹவர்ல டோட்டலி 72 பீஸ் பண்ணிருக்காங்க. ஜஸ்ட் 1 ஹவர்ல பீஸ் 76 பீஸ் வாட்டர் மெலன் கார்விங் 1 ஹவர்ல 76 விதமான டிஃபரண்ட் வெரைட்டி ஆஃப் கார்விங்க பல சிற்பத்துல பண்ணிருக்காங்க. ஆமா, கண்டிப்பா சார் உண்மை சார். அதாவதுங்க 76வது ரிபப்ளிக் டேல 76 விதமான சிற்பக்கலையை 1 ஹவர்ல பண்ணி அதுல ஒரு ஏசியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் வின் பண்ண ஸ்டூடெண்ட். ஐயா மெஷின் ஆமா 1 ஹவர்ல. வாழ்த்துக்கள் பூஜா. நெக்ஸ்ட்மா நெக்ஸ்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணுங்க. வாங்க ப்ரோ, நீங்க தானே இந்தியன் ஃபிளாக் தூக்கிட்டு வந்தீங்க. கரெக்ட் சார் நைஸ் எவ்வளவு பவர். பார்த்தோம்ல நைஸ் ஜார்ஜ். கங்க்ராட்ஸ் ப்ரோ. பிரஜ்வல் சார். ப்ளீஸ் கம்.
தருண் சார் கோல்டு மெடல். தருண் கோல்டு மெடல் சீக்கா. சீக்கா. தருண் சீக்கா சில்வர் மெடல். சார் இதுக்கெல்லாம் சார் நான் ஸ்டூடெண்ட் கிடையாது சார். இதுக்கெல்லாம் 8 சார். தளபதி சார். ஒரு கேப்டன். அதாவதுங்க இவ்வளோ பெரிய சக்ஸஸ் நடக்குதுன்னா கண்டிப்பாக அதுக்கு ஒரு பெரிய சாக்ரிஃபைஸ் வேணும், பெரிய டைரக்ஷன் வேணும். ஒரு டைரக்டர் இருந்தால் தான் அது முடியும், ஒரு கேப்டன் இருந்தால் தான் முடியும். அந்த டைரக்டர் மதிப்புக்குரிய பால் சார் ப்ளீஸ். சஞ்சீவ் சார் தேங்க்யூ வெரி மச். ரைட், இந்த நம்ம ஸ்டூடெண்டோடைய உழைப்பு 10 நாள் உழைப்பை பற்றி சஞ்சீவ் சார் சில வார்த்தைகள் பேசினா ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க அப்படின்னு. Paul sir, congratulations. Sendil sir, congratulations. And உங்கள் டீமில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் கங்க்ராட்ஸ் டு யூ டு சார். உங்கள் டீமில் இருக்கிற ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் கங்க்ராச்சுலேஷன்ஸ். அண்ட் இது வந்து சாதாரண விஷயம், நம்ம பார்க்குறதுக்கு வேணால் என்ன சிற்பம் கார்விங் அப்படின்னு தோணும், ஆனால் அதுக்கு பின்னாடி நிறைய உழைப்பு இருக்குது. ஒவ்வொரு விஷயமும் அவ்வளோ பார்த்து பார்த்து செதுக்கியிருக்காங்க. அண்ட் சும்மா கிடையாது, ஒரு ஒலிம்பிக்கு போய் இது வரைக்கும் யாருக்காச்சும் தெரியுமா ஒலிம்பிக்கில் வந்து கல்னரி காவிங்க்கு வந்து அதுவும் ஒரு காம்படிஷன் தான், அதுக்கும் நம்ம கோல்டு மெடல் வின் பண்ண முடியும் அப்படிங்கிறது யாருக்காச்சும் தெரியுமா? சத்தியமாக எனக்கு சார் சொல்கிற வரைக்கும் தெரியல. அப்பேற்பட்ட ஒரு விஷயத்த நம்ம இந்தியாவுக்காக போய் கோல்டு மெடல் ஜெயிச்சுட்டு வந்திருக்காங்கன்னா, இந்தியாவுக்காக கோல்டு மெடல் ஜெயிச்ச எத்தனையோ பேரை நம்ம பாராட்டுறோம். அப்புறம் ஏன் இவங்களும் நம்ம பாராட்டக்கூடாது? இவங்களும் இந்தியாவுக்காக தானே ஜெயிச்சுட்டு வந்திருக்கிறாங்க. நல்லா பெருசாக கை தட்டுங்க பஸ். ஒரு சாதாரண விஷயம் கிடையாதுங்க. இந்தியாவுக்காக போய் அவங்க இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணி இந்தியாவுக்காக கோல்டு மெடல் வாங்கிட்டு வந்திருக்கிறாங்கன்னா அதுக்கு பின்னாடி எவ்வளோ உழைப்பு இருக்கும், எவ்வளோ டென்ஷன் இருந்திருக்கும், எவ்வளோ பாலிடிக்ஸ் இருந்திருக்கும். போன இடத்துல அந்த போன ஜெர்மனி தானே, ஜெர்மனியில் வந்து எவ்வளோ லாங்குவேஜ் பிரச்சனை இருந்திருக்கும், எவ்வளோ பாலிடிக்ஸ் இருந்திருக்கும். கூட கூப்பிட்டு போன அந்த கேப்டன் வந்து எவ்வளோ விஷயங்களை சமாளிக்க வேண்டி இருந்திருக்கும். இல்லை எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி அது கன்வின்ஸ் பண்ணி அது கொண்டு வந்து அவங்கள அங்கே உட்கார வைக்கிறதே ஒரு மிகப்பெரிய சாதனை தான். அந்த சாதனையை வீணாக்காம நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதை வந்து கம்ப்ளீட் எஃபர்ட் போட்டு அதை ஃப்ரூட்ஃபுல்லாக கொண்டு வரணுங்கிறதுக்காக கோல்டு மெடல் வாங்கியிருக்காங்கன்னா அது உண்மையிலேயே மனசார நான் சொல்கிறேன், அது ரொம்ப பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா அது இந்தியாவுக்காக வாங்கின ஒரு கோல்டு மெடல். இதே வந்து ஒரு அத்லீட்டோ ஒரு ஹை ஜம்ப்லையோ ஒரு லாங் ஜம்ப்லையோ இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு கேம் டென்னிஸ்லையோ இதுலேயோ ஒரு கேமில் வந்து கோல்டு மெடல் வாங்கி தான் நம்ம பேப்பரில் நியூஸில் எல்லாத்துலேயும் போட்டு பெரிய விஷயமாக்கியிருப்பாங்க, அது ஒரு பெரிய ஆர்டிக்கல் ஆக்கியிருப்பாங்க. ஆனால் கல்னரி காவிங்கில் மட்டும் அது ஏன் அப்படி ரெக்கக்னைஸ் பண்ணல, அது ஏன் அப்படி பண்ணல அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் இப்போ அந்த பொறுப்பு உங்கள் எல்லாருக்கிட்டையும் இருக்குது. ஏன்னா கம்ப்ளீட் ப்ரெஸ் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தெரிஞ்ச முகங்கள் நிறைய பேர் இருக்கீங்க, எல்லாருமே இங்கே தான் இருக்கீங்க. நீங்கள் நினச்சால் முடியும். இதையும் ஒரு ஆர்ட்டுங்க. இதுவும் ஒரு முக்கியமான விஷயம். அது ஒலிம்பிக்கில் போய் இவங்க ஜெயிச்சுட்டு வந்திருக்காங்கிறது ஒரு ரொம்ப மிகப்பெரிய முக்கியமான விஷயம். ஒரு நாட்டில் வந்து எல்லாருக்கும் தெரிய வேண்டிய ஒரு விஷயம் இது. இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது, அது சென்னை சமர்த்தால வந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சாதிச்சுட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வேண்டிய ஒரு விஷயம். ஸோ அதை தெரியப்படுத்த வேண்டியது உங்கள் கடமை. ஒரு ஜேர்னலிஸ்ட்டாக இது வந்து ஒவ்வொருத்தரோட கடமை. நான் வந்து வெறும் அந்த மாதிரி ஒரு ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்டில் ஜெயிச்சவங்கள மட்டும்தான் போடுவேன் அப்படிங்கிறது தப்பான ஒரு கருத்து. அது உங்களுக்கே நல்லா தெரியும். ஒரு ஜேர்னலிஸ்ட்டாக நம்ம வீட்டு பிள்ளைங்க இந்த மாதிரி ஜெயிச்சாங்கன்னா நம்ம சும்மா விட்டுருவோமா? நம்ம ஒரு ஜேர்னலிஸ்ட்டாக இருக்கும்போது நம்ம சும்மா விட்டுருவோமா? நம்ம வீட்டு பிள்ளைய நம்ம ப்ரமோட் பண்ண மாட்டோமா? அந்த மாதிரி தான் நீங்கள் கண்டிப்பாக நம்ம வீட்டு பிள்ளைங்கன்னு நினச்சிட்டு, என்ன இருந்தாலும் நம்ம இந்தியா பிள்ளைங்க எல்லாருமே நம்ம வீட்டு பிள்ளைங்க தான். ஸோ அந்த மாதிரி நினச்சி நீங்கள் இந்த பிள்ளைங்களை என்கரேஜ் பண்ணுற மாதிரி இதை வந்து வெளியே கொண்டு வர வேண்டியது உங்கள் கையில் தான் இருக்குது. ரொம்ப ரிக்வெஸ்ட்டாக கேட்டுக்கிறேன், இது சாதாரண விஷயமான எடுத்துக்காதீங்க. தயவுசெய்து கொஞ்சம் சீரியஸாக எடுத்து இதை நல்லா ப்ரமோட் பண்ணி தருவீங்கன்னு நான் நம்புகிறேன்னா, எல்லாரையுமே நான் நம்புகிறேன்னா. ப்ளீஸ், தேங்க்யூ. அந்த சிற்பம் வாட்டர் மெலனில் பண்ணியிருக்கிறாங்க. வாட்டர் மெலனில் பண்ணும்போது அது எனக்கு அதோட டெக்னிக்கல் விஷயங்கள் தெரியாது. பட் எனக்கு மண்டைக்கு எட்டின வரைக்கும் நான் சொல்கிறேன், வாட்டர் மெலன் வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். அந்த சாஃப்டான விஷயத்தில் நம்ம கார்விங் பண்ணும்போது உள்ளே இறங்கிடும். ஸோ அந்த வாட்டர் மெலனை ஃபஸ்ட்டு நம்ம ஹார்ட் பண்ணணும். அப்படி எனக்கு தெரிஞ்சது நான் சொல்கிறேன். இப்போ அதை தொட்டு பார்த்தா அவ்வளோ ராக் ஹார்டாக இருக்குது. அது என்னன்னு கேட்டால் ஐஸில் வச்சுருக்காங்க. ஐஸில் வச்சு அது நல்லா ஹார்ட் பண்ணி அதுக்கப்புறம் அந்த சிற்பத்தை அதை பண்ணி மறுபடியும் கொண்டு வந்து இப்போ ஏசியில் வைக்கும் போது அது அப்படியே நிற்கிது, ஸ்ட்ராங்காக நிற்கிது. பட் அது அந்த வாட்டர் மெலனில் அந்த கார்விங் பண்ணும்போது எவ்வளோ எஃபர்ட் இருந்திருக்கும். டே அண்ட் நைட். இப்போ இங்கே இருக்கிறது ஒரு 10 பேர் இருப்பாங்க. 10 பேரா 12 பேரா 13 பேர் 12-13 பேர் இருக்கிறாங்க இந்த டீமில். இந்த 13 பேர் 69 விஷயங்கள் பண்ணோம். ப்ளஸ் அந்த நடுவில் இருக்கிறதையும் பண்ணோம், விசிலையும் பண்ணோம், அந்த மயிலையும் பண்ணோன்னா எவ்வளோ எஃபர்ட் போட்டிருப்பாங்க டே அண்ட் நைட் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள். அண்ட் கார்விங் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் நாட் அன் ஆர்டினரி ஆர்ட், இட் இஸ் சம்திங் வெரி வெரி ஸ்பெஷல்.
I would say, because it is not in everybody's hands. It cannot fall into everybody's hands. It has to fall into very rare hands. அந்த ஸ்பெஷல் ஹேண்ட்ஸ் இருந்தால் மட்டும்தான் அந்த காவிங் சிற்பம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்மளால பண்ண முடியும். அந்த ஸ்பெஷல் ஹேண்ட்ஸ் வந்து கடவுள் வந்து இந்த பசங்க எல்லாருக்குமே கொடுத்துருக்காரு அப்படிங்கிறது நான் ரொம்ப ரொம்ப சின்சியராக நம்புகிறேன். ஏன்னா இந்த பசங்க வந்து இந்த காவிங் ஒவ்வொன்றும் பண்ணும்போது 69 படங்கள் பண்ணியிருக்கிறாங்க. அந்த ஒவ்வொரு விஷயம் 68 அந்த ஒவ்வொரு விஷயமும் பண்ணும்போது அவ்வளோ எஃபர்ட் போட்டிருப்பாங்க. டே அண்ட் நைட் பண்ணியிருப்பாங்க. பேரண்ட்ஸோட கான்டாக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க, சாப்பிட்ருக்க மாட்டாங்க, தூங்கியிருக்க மாட்டாங்க. ஸோ இது எல்லாமே நம்ம மைண்டில் வச்சுக்கணும். அது வந்து சும்மா ஒரு சிற்பம், அது ஒரு கார்விங் அப்படின்னு பார்த்துட்டு விட்டுறத விட இதுக்கு பின்னாடி எவ்வளோ உழைப்பு இருக்குது அப்படிங்கிறது கொஞ்சம் நுணுக்கமாக யோசிச்சோன்னா நம்மளுக்கு தெரியும் அந்த பசங்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க. அந்த கிரேட் எஃபர்ட் கைஸ், ஃபென்டாஸ்டிக் ஜாப். ஏன்னா அவ்வளோ கஷ்டம் அது. அண்ட் சும்மா சாதாரணமாக ஒரு கார்விங்லேயும் வந்து அந்த படத்தோட பேரை மட்டும் அவங்க போடல. அந்த படத்தில் முதலமைச்சர் என்ன கெட்டப்பில் இருப்பாரோ அந்த கெட்டப்பை தான் அவங்க கார்விங்காக பண்ணியிருக்கிறாங்க. அது இன்னும் கஷ்டமான ஒரு விஷயம். ஏன்னா ஒவ்வொரு படத்துலையும் அவர் வேறு கெட்டப்பில் இருந்திருக்காரு. ஸோ அந்த கெட்டப்பை வந்து ரீக்ரியேட் பண்ணுறதுங்கிறது தட் இஸ் ஆல்சோ அ வெரி பியூட்டிஃபுல் திங் டு டூ அண்ட் அ வெரி டிஃபிகல்ட் டாஸ்க் டு டூ. அதை அந்த ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த வயசில் இவ்வளோ சாதிக்கிறாங்க, கோல்டு மெடல் போய் வாங்கிட்டு வந்திருக்கிறாங்கன்னா இந்த பாப்பாலாம் பாருங்கள், அது கையா இல்லை மெஷினான்னு கூட தெரியல. 1 ஹவரில் வந்து 76 பண்ணியிருக்குதான். அப்புறம் 76வது 90வது ரிப்பப்ளிக் டேலாம் வரும்போது என்னம்மா பண்ணுவேன்? ஸோ 76th ரிப்பப்ளிக் டேக்கு 76 காவிங்ஸா, அது வந்து எவ்வளோ பெரிய விஷயங்க அதெல்லாம். இந்த வயசில் அதெல்லாம் சாதிக்கிறது, இந்த வயசில் ஒரு கோல்டு மெடல் வாங்கிட்டு வந்திருக்காங்கன்னா அது எவ்வளோ ஒரு இந்தியா ஏஷியன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் வந்து அவங்க பேர் வருதுன்னா இந்த சின்ன வயசில், இதோட சின்ன வயசுல தான் வந்திருக்காங்க. பட் இந்த குழந்தைக்கு அது ஒரு பெரிய சாதனை தானே. அந்த சாதனையை என்கரேஜ் பண்ண வேண்டியது நம்ம கையில் தான் இருக்குது. ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச். ஃபென்டாஸ்டிக் ஜாப். ஒரு சின்ன கேள்வி மட்டும் சஞ்சீவ் சார். ஆக்சுவலாக நான்லாம் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா புரட்சி அப்படிங்கிறத நான் வந்து வரலாறில் படிச்சிருக்கேன். பகத்சிங் இந்த புரட்சியை பண்ணார், அந்த புரட்சி பண்ணாருன்னு. ஆனால் இன்னைக்கு ரியல் புரட்சி உலகத்தில் நாமெல்லாம் இருக்கோம். ஒரு மௌன புரட்சி. அதாவது என்னென்னு கேட்டிங்கனாக்க, லஞ்சம் இல்லாத, நினச்சே பார்க்க முடியாத, ரொம்ப டிரான்ஸ்பரண்டான ஒரு நிர்வாகத்தில் நம்ம இருக்கோம் அப்படின்னு நினைக்கும் போதே என்னமோ புல்லரிக்குது. அதை பார்க்கும்போதே என்னென்னு பார்த்தா, நீங்கள் சொன்ன மாதிரி முதல்வன் 2.0 சொன்னீங்க, நான் சர்க்கார் 2.0 அப்படிங்கிற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்குது. இந்த மூமெண்ட் இப்போ எப்படி மாறி இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்தியா பூராமே இதை எதிர்பார்க்குறாங்க. இந்த நிர்வாகத்தை இந்தியா பூராம் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் இது மாதிரி இருந்தால் நல்லா இருக்குமேன்றாங்க. இந்த மொமெண்ட்டை பற்றி உங்கள் ஒப்பீனியன்? இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் இதை என்ன ஆரம்பிச்சிட்டாங்க, இதை பற்றி உங்களுடைய சில சிந்தனை. சார், சிற்பம் திறக்கலாம் வாங்கன்னு சொல்லிட்டு என்ன மாட்டி விடுறீங்களே சார்? மாட்டியே விடல சார், பயங்கரமான ஆளுங்க சார் இவங்க. டேஞ்சரஸ் சார். எனக்கு பயமாக இருக்குது, ஒவ்வொரு வார்த்தை பேசுகிறதுக்கும் பயமாக இருக்கு. ஆனால் நான் வந்து நண்பனாக பேசலை, இப்போ வந்து தமிழ்நாடு பிரஜையாக பேசுகிறேன். அதான் நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு நாளும் நியூஸ் ஆன் பண்ணும்போது எனக்கு ஒரு 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 ஃபாஸ்ட் மூவிங் ஒரு கிராண்ட் ப்ரீ ரேஸ் பார்க்குற மாதிரி தான் இருக்குது. என்ன நடக்க போகுது அடுத்தது, ராத்திரியாக என்ன நடந்துச்சு. அன்றைக்கி திடீர்னு காலையில் நியூஸை போடுறேன், ராத்திரியாக கிட்டத்தட்ட எத்தனையோ பேர் பிடிச்சிருக்கிறாங்க. கேட்டால் அது வந்து சைலண்ட் ரேடாம். அதை வந்து யார்கிட்டுமே அனௌன்ஸ் பண்ணால் அவங்க எல்லாருமே ஷார்ப் ஆகிடுவாங்க அப்படிங்கிறதுக்காக எதுவுமே சொல்லாமல் கொள்ளாமல் திடீர்னு நைட்டில் வந்து ஒரு ரைடு. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் தான் சார் சொன்ன மாதிரி த்ரூ அவுட் இந்தியா வந்து எல்லா சீஃப் மினிஸ்டரும் இப்படி இருந்தால் நல்லா இருக்குமே அப்படிங்கிறது வந்து எல்லாருமே எதிர்பார்க்குற ஒரு விஷயம். சுருக்கமாக சொல்லணுன்னா, ஒரு எப்படி சினிமாவில் ஒரு ட்ரெண்ட் செட்டராக இருந்தாரோ, எத்தனையோ பேரியரை உடச்சி, எத்தனையோ தடைகளை உடச்சிட்டு தான் அவர் அந்த லெவலுக்கு வந்தார். உங்களுக்கு தெரியும், உங்கள் எல்லாருக்குமே ஒவ்வொருத்தருக்கும் தெரியும் நான் என்ன சொல்ல வரேன்னு. நான் பேர் சொல்ல விரும்பலை. எவ்வளோ பேர் பெரிய ஆளுங்கள்லாம் இருந்தாங்க. அது எல்லாத்தையும் தாண்டி உடச்சி அவங்களோட பெரிய ஆளாக வரணுங்கிறது சினிமாவில் எவ்வளோ பெரிய கஷ்டமான விஷயம் அப்படிங்கிறது தெரியும். கிட்டத்தட்ட அங்கே வந்துட்டார். நான் கிட்டத்தட்ட அங்கே வந்துட்டாருன்னு ஏன் சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியும். அங்கே இருக்கிறவங்க அங்கே இருக்கிறாங்க, வந்துட்டார், ஈக்குவலாக வந்துட்டார். அதுக்கப்புறம் வந்து பீக்கில் இருக்கும்போது சரி வேண்டாம், நான் இந்த பக்கம் வரேன். அங்கே சாதிச்ச தெரிஞ்சவருக்கு இங்கே சாதிக்க தெரியாதாங்க, அங்கே வந்து ஜெயிக்க தெரிஞ்சவருக்கு இங்கே ஜெயிக்க தெரியாதா, அங்கே தடைகளை உடைக்க தெரிஞ்சவருக்கு இங்கே தடைகளை உடைக்க தெரியாதா, அங்கே எதிர்ப்புகளை சமாளிக்க தெரிஞ்சவருக்கு இங்கே எதிர்ப்புகளை சமாளிக்க தெரியாதா? எல்லாம் ஒன்று தான். இங்கே கொஞ்சம் அதிகமாக இருக்கும், அதை சமாளித்து வருவார் அப்படிங்கிற நம்பிக்கை ஒரு தமிழ்நாடு பிரஜையாக, ஒரு ஒரு முதலமைச்சரின் நலன் விரும்பியாக எனக்கு இருக்குது. அவருக்கு நான் ஓட்டு போட்டிருக்கிறேன். ஸோ நான் அதை அவர்கிட்ட எதிர்பார்க்குறேன். அந்த எதிர்பார்ப்பை நான் மட்டும் எதிர்பார்க்கல, தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தவங்களும் எதிர்பார்க்குறாங்க. ஸோ நிச்சயமாக அந்த எதிர்பார்ப்புக்கு எந்த விதத்துலேயும் அவங்களுக்கு ஏமாற்றத்தை கொடுக்காம முழுசாக இன்னும் 100%, 200% அவங்களை திருப்திப்படுத்துகிற மாதிரி தான் ஒரு ஆட்சி நடத்துவார் அப்படிங்கிறது நான் இந்த நிமிஷம் வரைக்கும் நம்பிட்டு இருக்கிறேன். இனிமேலும் அதான் நான் நம்புவேன். அது நம்ம நம்பிக்கையை வீண் போகாமல் அதை நிறைவேற்ற வேண்டியது அவரோட கடமை. நிறைவேற்றி காட்டுவார் உங்களுக்கு. நீங்களும் அதை பார்க்க தான் போகிறீங்க, நீங்களும் சந்தோஷப்பட தான் போகிறீங்க, உங்கள் குழந்தைங்க சந்தோஷப்பட தான் போகிறாங்க, எல்லாருமே சந்தோஷப்படுவோம். அந்த மாதிரி ஒரு ஆட்சி தான் இதுக்கு மேலே தமிழ்நாட்டில் வரும். சுருக்கமாக சொல்லணுன்னா, எனக்கு தெரிஞ்சு
இது யாருமே என்கிட்ட சொல்லலைங்க, இது மறுபடியும் உங்ககிட்ட சொல்கிறேன், இது என்னோட ஒப்பீனியன். எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஃபியூ இயர்ஸில் தமிழ்நாடு வந்து சிங்கப்பூர் மாதிரி மாறினா கூட அது ஆச்சரியப்படுறதுக்கு எனக்கு எதுவுமே இல்லை. அந்த அளவுக்கு நான் சொல்கிறது, அந்த அளவுக்கு மெடிக்கல் ஃபெசிலிட்டி. ஏன்னா சிங்கப்பூர் சிட்டிசனுக்கு வந்து உள்ள மெடிக்கல் ஃபெசிலிட்டிலாம் பிரமிச்சு போயிடுவோம் நம்ம போய் பார்த்தோம்னா. எஜுகேஷன், மெடிக்கல் ஃபெசிலிட்டி அண்ட் செக்யூரிட்டி, இது மூணுமே வந்து சிங்கப்பூரில் வந்து தைரியமாக இருக்கலாம். ஏன் சொல்கிறாங்க சிங்கப்பூர், மலேசியா, சிங்கப்பூர்லாம் போனால் தைரியமாக வெளியில் நடந்து போகலான்னு? ரொம்ப அது வந்து என்னென்னா அந்தளவுக்கு அங்கே வந்து சேஃப்டி இருக்குது. இம்மீடியட் ஒரு ஆக்ஷன் எடுப்பாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு தமிழ்நாட்டை என்னோட தொலைநோக்கு பார்வையில் நான் பார்க்குறேன். அது கூடிய சீக்கிரம் நடந்துரும்னு நான் நம்புகிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி சார். அண்ணே என்னமோ கேட்குறீங்கண்ணே, எனக்கு பயமாக இருக்குண்ணே. சாரை கேட்குறீங்களா? ஓகே. இல்லை இதுதான் ப்ரெஸ் மீட், இதோட முடியுது. ரைட். ஒரு விஷயம், அதாவது ப்ரெஸ் மீட்டுங்கிறதே தெரியாமல் நீங்கள் ஒரு கேள்வி கேட்குறீங்க, இதுதான் ப்ரெஸ் மீட்டு. ரைட், ஓகே. நல்ல விஷயம். ஆக்சுவலாக ஒரே ஒரு கேள்வி மட்டும் என்னன்னு கேட்டால், நம்மளுடைய டிவிகேயோடைய தேர்தல் வாக்குறுதியில் முதல்வர் விஜயோடைய தேர்தல் வாக்குறுதி நிறைய, அதில் முக்கியமானது சார், ஒரு நிமிஷம் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டை சொல்கிறேன். இந்த தேர்தல் வாக்குறுதி மட்டும் தமிழ்நாட்டில் நடந்துருச்சு அப்படின்னா தமிழ்நாடு ஒரு மிகப்பெரிய பொக்கிஷமான ஒரு மாநிலமாக மாறுறது மட்டும் இல்லை, எல்லாருமே ஒவ்வொரு வீட்லேயும் சந்தோஷப்படுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு தேர்தல் வாக்குறுதி என்ன அப்படின்னு கேட்டால், தமிழ்நாட்டில் 5 லட்சம் பேருக்கு, இளைஞர்களுக்கு ஸ்கில்லை கொடுத்து 8th 10th வாட்டவர் என்ன படிச்சிருந்தாலும் சரி, அவங்களுக்கு 5 லட்சம் பேருக்கு ஸ்கில், வேலைவாய்ப்பு சம்மந்தப்பட்ட ஸ்கில்லை கொடுத்து 15,000 ரூபாய் மாத சம்பளம் கொடுக்கக்கூடிய ஒரு வாக்குறுதியை நம்ம தமிழக முதல்வர் ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பாக இது நடந்து முடியும் போது தமிழ்நாடு, நீங்கள் சொன்ன மாதிரி சிங்கப்பூர் இல்லை, சிங்கப்பூருக்கே தமிழ்நாடு தான் முன்னுதாரணம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை நோக்கி நடக்கும். நாங்கள் அதில் ஸ்கில்லையே தான் எங்களுடைய லைஃபு பூராமே, எங்களுடைய சுவாசம் எல்லாமே ஸ்கில் தான். அப்படிங்கிறதுனால அந்த விஷயத்தில் 5 லட்சம் பேரை ட்ரெயின் பண்ணுற விஷயத்தில், வேலை வாங்கி கொடுக்குற விஷயத்தில், மாதம் 15,000 ரூபா சேலரியாக கொடுக்குற விஷயத்தில் நாங்கள் இணைஞ்சு செயல்பட ரொம்ப ஆர்வமாக இருக்கோம். அப்படிங்கிறத சஞ்சீவ் சார் மூலமாக இதை சொல்லிக்கிறதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். சஞ்சீவ் சார், தேங்க்யூ சார். அதெல்லாம் தட் இஸ் டிஃப்ரெண்ட். நான் என்னுடைய ஸ்கில்லை பற்றி தான் சார். சார், நான் 100 பேருக்கு வருஷம் என்ன பண்ணுறேன்னா ஃப்ரீயாக எஜுகேஷன் கொடுத்துட்ருக்கேன். இல்லை ஒரு விஷயம். ரெண்டாவது, இவங்க போகிறாங்கல்ல, கல்னரி ஒலிம்பிக்கில் போயிருக்கிறது ஆரம்பித்து ட்ரைனிங்லேருந்து எல்லாமே மேனேஜ்மெண்ட்டோடைய செலவு. நீங்கள் சொன்னால் கரெக்டாக இருக்கு. நான் உண்மை சார். இது டோட்டலி பசங்க 4 பேர் ஜெர்மனி போய்ட்டு வந்தாங்க. ஜெர்மனி 4 பேர் ஜெர்மனி போய்ட்டு வந்தாங்க. ஒருத்தருக்கு வந்து 2 லட்சம் 3 லட்சம் ஆச்சு. பட் எல்லா செலவும் சார்த்தை எடுத்துக்கினாரு. நம்ம போய் சொல்லலாம், எதிர்க்க பசங்க இருக்கிறாங்க, பசங்கள்ட்ட நீங்கள் கேட்கலாம். போயிட்டு வர செலவு வந்து எல்லாம் சேர்த்து 3 லட்சம் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு. டோட்டல் எங்களுக்கு வந்து 11 lakhs கொடுத்தாங்க. இது போய் இல்லை, உண்மை பசங்க இருக்கிறாங்க, பசங்கள்ட்ட கேட்டு பார்க்கலாம். அதாவது இது மட்டும் இல்லைங்க, ஆக்சுவலி யாரெல்லாம் பொருளாதாரத்தில் கஷ்டப்படுறாங்களோ அவங்க பணத்தால் பாதிக்கப்படக்கூடாதுங்கிறதுனால நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, படிக்கும்போதே பார்ட் டைம் ஜாப் கொடுக்குறோம். அதில் மாதம் 30,000 வரைக்கும் ஏர்ன் பண்ணுறாங்க. இந்த வாய்ப்பு வேறு யாருக்குமே கிடைக்காது. நாங்களும் சொல்கிறது இல்லை, இதெல்லாம் ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு சொல்கிறது இல்லை. நீங்கள் சொன்னீங்க இதில் யாருக்காவது ஃப்ரீயாக கோர்ஸ் கொடுப்பீங்க. அது மட்டும் இல்லைங்க, அவங்களுக்கு என்ன தேவையோ எல்லாமே பார்த்துக்குறோம். ட்ராவல்லேருந்து ஆரம்பித்து, ஃபீஸ்லேருந்து ஆரம்பித்து, கிட்டத்தட்ட வருஷத்துக்கு எல்லாத்தையும் என்னென்னா 500 பேருக்கு மேலே நாங்கள் என்ன பண்ணுறோன்னா இந்த ஃபீஸுக்கான ஸ்காலர்ஷிப் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதை வெளிப்படையாக சொல்கிறது இல்லை, அவ்வளோதான். அது பசங்க சொல்லுவாங்க. ஏன்னு கேட்டால் பசங்க இன்றைக்கி ஆள போகிறான் தமிழன். உலகம் பூரா சென்னை சமுதாய ஸ்டூடெண்ட் பெரிய பொசிஷனில் இருக்காங்க. அதுதான் எங்களுக்கு பெருமை. அப்படி வரும்போது அதை மட்டும்தான் நம்ம ப்ரொமோட் பண்ணுறோம். தேங்க்யூ. சஞ்சீவ் சார் ஒரு கேள்வி சார், எங்கள் நண்பராக இருக்கனால கேட்குறோம். விஜய் சார் வந்து பொலிட்டிஷியனாக இருக்கும்போது ஒரு டெஸ்க் சிஎம் ஆன பிறகு அந்த கோர்ட் இதுக்கு மாறிட்டார். அது என்ன காரணம்? ஏதாவது உங்கள்கிட்ட சொன்னாரா? உங்களுக்கு ஏதாவது தெரியுமா ஃப்ரெண்ட் சர்க்கிளில்? அப்படிலாம் ஒரு காரணமும் இல்லை சார். அவர் வந்து ஒரு ட்ரெண்ட் செட்டர், அவ்வளோதான். இது வரைக்கும் தமிழ்நாட்டில் ஏதாச்சும் ஒரு சிஎம் அந்த மாதிரி வந்திருக்காங்களா? அவர் வராரு, அவ்வளோதாங்க. சஞ்சீவ் சார், இப்போ உங்கள் ஃப்ரெண்டு ஸ்ரீநாத் வந்து பார்த்தீங்கன்னா எலெக்ஷனில் நின்று ஜெயிச்சு எம்எல்ஏ ஆகி இப்போ மினிஸ்டரும் ஆகிட்டாரு. உங்களுக்கு அந்த வருத்தம் இருக்கா? நம்ம நிற்காம போயிட்டோமே, நம்ம மினிஸ்டர் ஆகாமல் போயிட்டோம்னு வருத்தம் இருக்கா? இல்லை சார், நான் அது கேட்கவும் இல்லை, நான் அந்த சைடு நான் போகவும் இல்லை. நம்ம வேலையை நம்ம பார்ப்போம், அவர் வேலையை அவர் பார்க்குறாரு.
ஸ்ரீநாத்துக்கு அதில் இருந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அண்ட் ப்ளஸ் அவர் தூத்துக்குடியில் தான் பிறந்தார் வளர்ந்தார். ஸோ தூத்துக்குடி மண்ணின் மைந்தன் அவர். ஸோ அவர் வந்து அந்த இன்ட்ரெஸ்ட்டில் அவர் ஆக்சுவலாக ஸ்ரீநாத்தே ஆரம்பத்தில் வந்து வேற ஒருத்தங்களுக்காக தான் கேட்டார். ஆனால் அதுக்கப்புறம் அது அவருக்கு வந்துச்சு. ஸோ அவர் வந்த வாய்ப்பை அவருக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்குங்கிறதுனால அவர் கண்டினியூ பண்ணார். இன்றைக்கி பை காட்ஸ் கிரேஸ் வந்து மினிஸ்டராக இருக்கிறார். நீங்கள் விஜய் சார்கிட்ட கேட்டிருக்கீங்களா? இல்லை இதை பற்றி எலெக்ஷனில் நிற்கிறத பற்றி பேசியிருக்கீங்களா? இல்ல, அவர் ஏதாச்சும் உங்கள்கிட்ட ஃப்ரெண்டாக கேட்டிருக்காரு? இல்லை சார், ரெண்டுமே இல்லை சார். உங்களுக்கு வந்து திருச்சி கிழக்குலையோ இல்லை ஒரு ராஜ்யசபா எம்பியோ பதவி கொடுத்து ஆளாரன் அப்படின்னு ஒரு நண்பர் சொன்னாருன்னா அக்செப்ட் பண்ணிவிடுவீங்களா? நீங்கள் அரசியலுக்கு வருவீங்களா? இல்லை நீங்கள் வேறு யாராவது சிபாரிசு பண்ணுவீங்களா? சார் இது வந்து ஒரு டக்குனு பெரிய கேள்வியெலாம் கேட்டீங்க சார். இல்லை, இது வந்து அது அந்த அந்த சூழ்நிலையை பொறுத்து இருக்குது சார். இப்போ நான் அதை பற்றி நீங்கள் சொல்லி தான் தெரியுது, ஓ இப்படி ஒரு விஷயம் இருக்குது. நான் அதை பற்றிலாம் யோசிக்கவே இல்லை சார். அந்த நேரம் வரும்போது பார்ப்போம் சார். சஞ்சீவ் சார், இப்போ விஜய் சார் வராத ஈவெண்ட் எல்லாம் வந்து இனிமேல் உங்களை பார்க்கலாமா? ஐயோ, யார் அந்த பெரிய மனுஷன்? என்ன ஒரேடியே 35 வருஷம் நட்பையே க்ளோஸ் பண்ணுவீங்க போல இருக்குதே. இல்லை சார், அது நட்புக்காக சொல்கிறேன் சார். விஜய் சார் வராத ஈவெண்ட்டுக்கெல்லாம் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் எல்லாம் நம்ம போக முடியாதுங்க. அவர் வேற. என்னன்னா என்னை கூப்பிட்டாங்கன்னா நான் போவேன் ஒரு ஈவெண்ட்டுக்கு. அது வந்து அவர் போகாத ஈவெண்ட்டுக்கு சரி இவரை கூப்பிடுங்க சார், பெரிய வார்த்தைலாம் சார், நட்பு க்ளோஸ் ஆகிடும் சார். சும்மா இருங்க. என்னை கூப்பிட்டாங்கன்னா எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் நான் போவேன், அவ்வளோதான். நன்றி அண்ணா, ரொம்ப பொறுமையாக இருந்திருக்கீங்க. ஏதாச்சும் லேட் ஆயிருந்தா ரொம்ப சாரிண்ணே. எல்லாருக்கும் சாரி சொல்லிக்கிறேன். My name is Mario. I'm from Germany, from Hamburg. Perhaps you know Hamburg. Anyway, you asked me earlier on, Mr. Sanchez, whether I know any Tamil. I have learned one word. Vanakkam. Vanakkam. So that's the only word I learned. Anyway, thank you very much. I'm very, very impressed with the reception here. I'm very impressed with the facilities here. And I'm very impressed with I don't know, I have a lack of words, but the carvings, that's the word. Yeah, very impressed. Thank you very much to Mr. Bumi for inviting me. And and I must say I'm very impressed with the students. They're very friendly, very eager, very keen. I'm looking forward to sending them to Germany to work. If you have any questions, please let me know. I might be able to. Oh, okay. Yeah, well, anyway. இங்கே வந்துருக்கிற நல்லா பத்திரிக்கை நண்பர், ப்ராட்காஸ்ட் மீடியா, சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சஸ், ஓகே, இது வரைக்கும் எங்கள் கூடயே இருந்தீங்க. சென்னை அமிர்தா கூடயே இருந்தீங்க. இதுக்கு மேலே கூட இருப்பீங்க. சென்னை அமிர்தா வந்து இந்த லெவலுக்கு வந்துச்சுன்னு நினைக்காது. இதுதான் ஆரம்பம். ஓகே, நாங்கள் இந்த தொடக்க நோக்கமே நம்ம பிள்ளைங்களை வந்து படிக்க வச்சு ட்ரைனிங் கொடுத்து வேலை கொடுத்து அவங்க வாழ்க்கை தரது முன்னேற்றது குடும்பம் நல்லா இருக்கணும்னு நினச்சி தான் இதை தொடர்ந்தது. இது வரைக்கும் அதே ஆப்ஜெக்டிவ் தான் போயிட்டுருக்கு. இப்போ 30,000 பேர்னால் அது லட்சக்கணக்காக மாறணும். அப்போ உங்களுக்கு வந்து உங்களுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். ஆல்ரைட், ஏன்னா உங்கள் மூலியமாக தான் இது வந்து எல்லாத்துக்கும் போய் சேரும் அந்த நியூஸ். ஆல்ரைட், இப்போ ஜெர்மனிலேருந்து வந்திருக்காரு. ஏன்னா வந்திருக்காருன்னா நம்ம மாணவர் வந்து பார்த்து அவரே பிடிச்சி போயிட்டாரு. ஐயோ, இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் தி பெஸ்ட். எங்களுடைய சார்பாக சாரோடைய ஃபோட்டோ பதிச்ச சென்னை சம்பிரதாயோடைய